தமிழகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான ஆட்சி அசூர வேகத்தில் தங்களின் பயணங்களை தொடர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் தமிழகத்தின் மிகப்பெரிய பிரதான எதிர்க்கட்சியாக விளங்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல்பாடுகள் நாளுக்கு நாள் வீரியமடையாமல் தொய்ந்து கொண்டிருப்பதாக கட்சியின் கடைநிலை தொண்டர்கள் வேதனைப்படுவது அறிவாலயத்தின் தலைமையின் காதுகளில் ஒலிக்க துவங்கிவிட்டதால் கட்சிக்கு புதுரத்தம் பாய்ச்சவும் கட்சியில் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் தற்போது வேகமான தனது அசூர அரசியல் பயணத்தை அரசியலின் அதிரடி சதுரங்க விளையாட்டையும் தற்போது துவங்கியிருப்பது திமுகவின் தலைமையில் காண முடிகிறது. சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு கள ஆய்வு குழுக்களை அமைத்து தொகுதி வாரியாக கருத்து கேட்பு கூட்டங்களை நடத்தி அதன் மூலமாக வந்த ஆய்வறிக்கைகளின் மூலமாக அதிரடி நடவடிக்கைகளை தற்போது துவங்கியிருக்கிறார். கட்சியின் மூத்த தலைவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் என பலரும் இருந்தாலும் அவர்களின் செயல்பாடுகளை உன்னித்து கவனித்து வந்த கட்சியின் தலைமை தற்போது அதிரடி வேட்டையான பல்வேறு மாற்றங்களை நிகழ்த்த தற்போது தயாராகிவிட்டது. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே அமைக்கப்பட்ட மறுசீரமைப்பு குழு தங்களின் அறிக்கையை தாக்கல் செய்திருந்த நிலையில் அறிக்கையில் இடம்பெற்றிருந்த பல்வேறு அம்சங்களை ஆய்வு செய்து அதில் உள்ள குறைபாடுகளை களைவதற்கான வேலைகளை தற்போது துவங்கியிருக்கிறார். கட்சியின் மறுகட்டுமான நடவடிக்கைகளை இனியும் காலம் தாழ்த்தக்கூடாது என்பதை முடிவெடுத்திருக்கும் மு.க.ஸ்டாலின் வரும் 22ஆம் தேதி கட்சியின் செயற்குழு கூட்டத்தை அதிரடியாய் கூட்ட உத்தரவிட்டிருக்கிறார். அந்த கூட்டத்திற்கு பிறகு 10 மாவட்ட செயலாளர்களை ஒட்டுமொத்தமாய் தூக்கிவிட்டு புதியதாக பொறுப்புகளை வழங்கி இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்பை வழங்குவதற்கான பல்வேறு யுக்திகளை கையாண்டு வருகிறார். குறிப்பாக மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக இருக்கும் பலருக்கு மாவட்ட செயலாளராக போஸ்டிங்கை வழங்கி அதன் மூலமாக கட்சியை பலப்படுத்துவதற்கான வேலைகளில் தற்போது கட்சியின் தலைமை முடிவு செய்திருக்கிறது. கட்சியின் மூத்த தலைவர்களாகவும் முன்னாள் சீனியர் அமைச்சர்களாகவும் இருந்த கே.என். நேரு, ஐ. பெரியசாமி, ஏவா வேலு உள்ளிட்ட பலரையும் ஆலோசனைகளை கேட்டு அவர்களின் விருப்பத்தையும் அறிந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கட்சியின் வயதில் மூத்தவராகவும் வயது மூப்பின் காரணமாக தற்போது கட்சி பணிகளில் ஈடுபட்டுக் கொள்ள முடியாமல் தனது செயல்பாட்டுகளை தானே குறைத்துக் கொண்டிருக்கும் துரைமுருகன் போன்றவர்களிடம் ஆலோசனைகளையும் மேற்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. வயதின் மூப்பின் காரணமாக துரைமுருகனும் தனது பொறுப்பையும் விட்டுக் கொடுக்க தயாராகி இருப்பதாகவும் பேசப்படும் நிலையில் மிகப்பெரிய அளவிலான மாநில பொறுப்புகளை கட்சியின் மூத்த தலைவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதான நிலைப்பாடுகள் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கும் நிலையில் முன்னாள் அமைச்சர்களான மூத்த கட்சியின் முக்கிய பிரமுகர்களை கட்சியின் மாநில பொறுப்புகளுக்கு கொண்டு வரும் அதிரடியான முடிவுகளை எடுத்திருக்கிறார் மு.க.ஸ்டாலின். குறிப்பாக 70 வயதுக்கு மேற்பட்ட பலரை மாவட்ட செயலாளர் பதவிகளிலிருந்து அதிரடியாய் நீக்கிவிட்டு அவர்களுக்கு மாநில பொறுப்புகளை கொடுத்து தனது கண்முன்னே அவர்களை வைத்துக் கொள்ளவும் கட்சியின் தலைமை முடிவு செய்திருப்பதாகவும் தெரிகிறது. ஒன்றிய மற்றும் வட்ட பொறுப்புகளில் 50 வயது உடையவர்களை நியமிக்கவும் திட்டம் தீட்டியிருப்பதோடு திமுகவின் அடையாள நிகழ்வுகளில் முக்கிய பெரும் பங்காற்றுகின்ற முப்பெரும் விழாவுக்கு தற்போது தயாராகி வரும் நிலையில் இந்த முப்பெரும் விழாவை நடத்துவதற்கு முன்பாக மாவட்ட கட்டமைப்புகளை மறுசீரமைப்பு செய்துவிட்டு முப்பெரும் விழாவுக்கு தலைமை தாங்கலாம் என்பதான நிலையில் வேகம் காட்டி வருகிறார் ஸ்டாலின். வயது மூப்பின் காரணமாக துரைமுருகனுக்கு பதிலாக கட்சியின் பொதுச் செயலாளர் பொறுப்பை தேர்தல் ஒன்றை நடத்தி அதன் மூலமாக பொதுச் செயலாளரை தேர்வு செய்யலாம் என திட்டமிட்டிருக்கும் நிலையில் கட்சியின் மூத்த தலைவர்கள் மற்றும் முன்னாள் சீனியர் அமைச்சர்கள் பலரும் கனிமொழியின் பெயரை உடனடியாய் சொல்ல கனிமொழியே அந்த பொறுப்புக்கு கொண்டு வரலாம், அவரே தகுதியானவர் என்பதான விஷயங்கள் ஓங்கி ஒலிக்கப்பட்டதால் கனிமொழி எந்த நேரத்திலும் கட்சியின் பொதுச் செயலாளராக அறிவிக்கப்படலாம் என்பதாக பேச்சுக்கள் அறிவாலயத்தின் உச்ச செய்திகளாய் உலா வந்து கொண்டிருக்கிறது. என்ற போதிலும் கூட இது முறைப்படி பொதுச் செயலாளர் தேர்வுகளை நடத்தி அந்த தேர்தலின் மூலமாக வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதான நிலைப்பாட்டில் கட்சியின் தலைமையும் அதற்கான ஆயுத்த பணிகளை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. கட்சியின் மூத்த தலைவர்கள் பலரை ஒதுக்கப்படுகிறார்கள் என்பதாக பேசப்படும் ஊடகங்களில் வரும் செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் கட்சிக்காக உழைத்த கட்சியின் மூத்த தலைவர்கள் பலரையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் நேரடியாக வைத்துக் கொள்ளவும் மு.க.ஸ்டாலின் திட்டமிட்டிருக்கிறார். அந்த வகையில் கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் கழக பணிகளை மேற்கொள்ளாமல் பாவலா காட்டிக் கொண்டிருந்த பல முகங்களை அது பிரபலமாக இருந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் தயாராகி இருக்கிறார். விரைவில் கூட இருக்கும் பொதுக்குழு கூட்டத்தில் அதிரடி முடிவுகளை அறிவிக்க இருக்கும் மு.க.ஸ்டாலினின் அடுத்த கட்ட நகர்வுகள் தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஆளுமைக்குரிய எதிர்க்கட்சி என்பதான அடையாளத்தை ஓங்கி ஒலிப்பதற்கு தயாராகிவிட்டது. மு.க.ஸ்டாலின் எடுத்து வரும் அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் அரசியல் சதுரங்கத்தில் மிகப்பெரிய ஆளுமையின் அடையாளமாக மாறும் என்பதில் எள்ளளவும் குறைய போவதில்லை என்பதாக அடித்து சொல்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். அது மட்டுமல்லாமல் கட்சி தற்போது சட்டப்பேரவை நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் பிரதான எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கும் திமுக தங்களதின் ஆழமான மக்களின் செல்வாக்கை மீண்டும் பிரதிபலிக்கும் வண்ணமாக திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவையான நேரத்தில் சரியான கேள்வி கேட்டு ஆளும் அரசுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதற்கான பல வழிவகைகளையும் வகுத்து தந்திருப்பதாகவும் இதற்கான சில உயர்மட்ட ஆலோசனைகளையும் சட்டமன்ற மூத்த உறுப்பினர்களிடம் வழங்கியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே தற்போது நடைபெற்று வரும் மானிய கோரிக்கையின் போது துறை ரீதியான விவகாரங்களில் புதிய ஆட்சியாளர்கள் தங்கள் நிலைப்பாட்டை ஓங்கி ஒலிக்க முடியாமல் செய்ய தக்க பதிலடி தருவதற்கு தயார் செய்து
செய்திருக்கிறார் ஒரு படையை என்பதான செய்திகளும் சொல்லப்படுகிறது. எனவே தற்போது தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்று வரும் மானிய கோரிக்கையின் போது திமுக தன்னுடைய பிரதான எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்து கொண்டு தக்க பதிலடிகளை கொடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் கட்சியின் முக்கிய பிரமுகர்களுக்கு ஆலோசனையும் வழங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. மாநில அளவில் கட்சியை வளர்ப்பதற்கான பல்வேறு யுக்திகளை மேற்கொண்டிருக்கும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தற்போது கட்சிக்குள் அதிரடியான இந்த அதிரடி மாற்றங்களை செய்திருப்பது தமிழகத்தின் அரசியல் களத்தில் மட்டுமல்லாமல் தேசிய நீரோட்டத்திலும் திமுகவின் செயல்பாடுகளை வீரியப்படுத்தும் நோக்கில் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது நடைபெற வேண்டிய மசோதாக்கள் தள்ளி போயிருக்கும் நிலையில் எந்த நிலையிலும் அதற்கு திமுகவின் ஆதரவை ஆளும் மத்திய பாஜக அரசு கேட்கும். எனவே அப்படிப்பட்ட சூழலில் தங்களுக்கான வாய்ப்புகளை தக்க முறையில் பயன்படுத்திக் கொள்ளும் வகையிலும் குறிப்பாக நாடாளுமன்றத்தில் திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மத்திய அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்பதற்கான நிலைப்பாட்டிலும் அதிரடியான காய் நகர்த்தும் பணிகளையும் மேற்கொண்டிருக்கிறார். திமுகவின் 22 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருந்தால் மட்டுமே மத்தியில் ஆளும் பாஜக அரசு தற்போது நேரடியாகவும் மறைமுகமாகவும் திமுகவுடனான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து நடத்தி வரும் நிலையில் தொடர்ந்து திமுகவின் ஆதரவை பாஜக எதிர்நோக்கி இருக்கும் இந்த நிலையில் தங்களுக்கான வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதான நிலைப்பாட்டிலும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தற்போது அரசியல் காய் நகர்த்தும் வேலைகளை மிக கச்சிதமாக நடத்தி வருவதாகவும் தலைநகர் டெல்லியிலிருந்து வரும் செய்திகள் நமக்கு உறுதிப்படுத்துகின்றன. இது ஒருபுறம் என்று சொன்னால் சமீபத்தில் தமிழகத்தில் தற்போது மத்திய அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான தென் மாநில உரிமைகளை நிலைநிறுத்துவதற்காக மாநில கட்சிகளுடன் இணக்கமான சூழலை மத்திய அரசு மேற்கொண்டு வரும் சூழலில் இதை தங்களின் சாதகமாக வைத்துக் கொண்டு மத்திய அரசு தமிழகம் மற்றும் தென் மாநிலங்களில் உள்ள சில ஆளுமைக்குரிய அரசியல் கட்சிகளை தங்கள் வசப்படுத்திக் கொள்வதற்கான முனைப்புகளை மேற்கொள்ளும் பொழுது தான் ஒரு சரியான அரசியல் சாணக்கியனாக இருந்து பாஜக அரசினுடைய அரசியல் சூட்சமங்களுக்கு தக்க பதிலடி தரும் வண்ணம் அரசியல் நிலைப்பாட்டை எடுத்து வைக்கவும் ஸ்டாலின் அதிரடி வேலைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் திமுக மீண்டும் விசுரூபம் எடுக்கும் மிகப்பெரிய மாற்று சக்தியாக தமிழகத்தில் மட்டுமல்ல தேசிய அரசியல் வட்டாரத்திலும் திமுக தனது ஆளுமையை நிலைநிறுத்தும் என்பதற்கான அடுத்தடுத்த அதிரடி முடிவுகளும் செயற்குழு பொதுக்குழு என்பதான அடுத்தடுத்த கூட்டங்களின் அறிவிப்புகளை தொடர்ந்து கட்சியில் மிகப்பெரிய விசுரூபத்தை ஏற்படுத்தும் தருணங்களாக மாறும் என்றும் அறிவாலய வட்டாரங்கள் அடித்து சொல்ல தயாராகிவிட்டனர். அறிவாலயத்தின் அதிரடி நடவடிக்கைகளை கட்சியின் கடைநிலை தொண்டர்கள் வரை கழக உடன்பிறப்புகளுக்கு உத்வேகத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தும் வண்ணமாக அமைந்திருப்பதாகவே கழக உடன்பிறப்புகள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி